வணக்கம் உறவுகளே. கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்கம்மா. முதல் கல்யாணம் பண்ணுறதே ரொம்ப கடினம் அப்படின்னா அதை விட இரண்டாவது கல்யாணம் பண்ணுறது தான் அதை விட கடினம்னு சொல்லுவேம்மா. ஏன்னா பல பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். இந்த வயசில் ஏன் இந்த வேலைன்னு கேட்பாங்கன்னு நினச்சி பல பேர் வெளியே கூட சொல்ல மாட்டாங்க. அதற்கான தீர்வாகவும் வரம் தேடுற விஷயத்த சுலபமாகவும் ஆக்கிறதுக்கு தான் நம்ம தமிழ் செகண்ட் மேரேஜ் சேனல் நடத்திட்டு வர்றோம்மா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மா. உங்கள் வயசுக்கு நாங்கள் காமிக்கிற வரன் மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறது மூலமாக வேறு ஒருத்தருக்கு யூடியூப் இந்த வரனை காமிக்குமா. உங்கள் மூலமாக ஒருத்தருக்கு இந்த லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வரன்களை தினசரி பதிவு பண்ணுறோமா. தொடர்ந்து நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கண்டிப்பாக கிடைப்பாங்கம்மா. இப்போது இந்த வரன் பற்றி பார்க்கலாமா. இவங்க பேர் தாம்மா பரிமளா. வயசு 48 ஆகுதுமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இவங்க சொந்தமாக மாடி தோட்டம் வச்சு அதில் வர வெஜிடபிள்ஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்றாங்களாம். இவங்க ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணுறதால பீப்புள்கிட்ட இருந்து நல்லா சப்போர்ட் கிடச்சி நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க அப்பா இறந்து போயிட்டாங்களாம்மா. அவர் ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்தாங்களாம். அம்மா மட்டும் இப்போ இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சி மட்டும் இருந்தாங்களாம். அவங்களும் ஹெல்த் இஷ்யூனால் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மாவுக்கும் ரொம்ப வயசாகிட்டதால் உடல்நிலை மோசமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க தான் பார்த்துக்கிறாங்களாம். இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும் இருக்கான்னு சொல்கிறாங்கம்மா. அவரும் வேறு ஊரில் தங்கி காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன சில வருஷத்துலேயே வேறு ஒரு அஃபேர்னால் இவங்களை பிரிஞ்சு போயிட்டாங்களாம்மா. இவங்க ரொம்ப வருஷமாகவே இவங்க பையனுக்காக வேறு ஒரு லைஃப் போகாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். இப்போது லைஃப் இவங்களுக்காக வாழலாம்னு முடிவு பண்ணி இப்போது செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு வரன் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஆர்கானிக் ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணி மாதம் 40,000 கிட்ட வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி விசாரிச்சப்போ நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி தானே தெரியுதுமா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற துணை இவங்க நல்லா பார்த்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. இவங்கள நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஒரு நல்ல வருமானம் உள்ள வேலையில் இருந்தால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லைனா இவங்க ஃபார்மிங் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணிவிட்டு கூட இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்கள் லைஃபே செட்டில் தாம்மா. நம்ம சேனல் மூலமாக இவங்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்க வாழ்த்துறோம்மா. இவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்கம்மா. உங்கள் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாமா. அடுத்த வரன் பார்க்க இப்போ வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய எங்களின் மனமார்ந்த வாழ்த்து.